தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு 2020லேருந்து 2021 அந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை 22 to 23 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, கம்ப்ளீஷன் ஆஃப் ஆன்லைன் கோர்சஸ். ஸ்வயம் கோர்ஸ் கண்டிப்பாக கம்பல்சரி இல்லையா? 2024 பேட்சுக்கு அப்புறமேட்டு தான் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு தியரி பேப்பர் எழுதலாம், ஒரு ரெக்கார்ட் சப்மிட் பண்ணலான்னு பிஎடுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு தியரி பேப்பர் எழுதலாம் 20 மார்க்ஸுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் 2023 வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக என்ன தான் எழுதி ஆகணும் அப்படின்னா ஸ்வயம் எக்ஸாம் தான் எழுதி ஆகணும். அப்படி ஸ்வயம் எக்ஸாம் எழுதி நான் இன்னும் சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணலை, எனக்கு இன்னும் எம்எட் டிகிரி சர்டிஃபிகேட் வரலை அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எம்எட் டிகிரி கண்டிப்பாக வந்து 2022 to 2023 இந்த பேட்ச்லலாம் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஸ்வயம் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுக்கு எவ்வளோ நாள் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2026 to 2027, அதாவது 2027க்குள்ளே நீங்கள் முடிச்சுக்கணும். ஸ்பெஷல் பர்மிஷன் தராங்க. மே ஆல்சோ பி கிராண்டட் டு த எம்எட் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிட்டட் ஃப்ரம் த அகாடமிக் இயர் 2021 to 2022, அதே மாதிரி 21, அதே மாதிரி 22 to 23 who have passed all the theory. எல்லா தியரி பேப்பர்ஸையும் பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி வைவா கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எக்ஸப்ட் ஸ்வயம் ஆன்லைன் கோர்ஸ் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. எல்லா தியரி பேப்பர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், வைவா அட்டன் பண்ணியிருக்கணும். அப்படி ஒரே ஒரு ஸ்வயம் ஆன்லைன் கோர்ஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணாதவங்களுக்கு அவங்க 2026 to 2027 நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா, சப்மிட் பண்ணிங்கன்னா எம்எட் டிகிரி சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக இங்கே ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி உங்களை படிக்க சொல்கிறாங்க. ஸோ ஸ்வயம் கோர்ஸ் இன்னும் நான் முடிக்கலை அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இந்த அகாடமிக் இயரில் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா தியரி பேப்பர்ஸ் வைவாவும் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணிவிடுங்க, நீங்கள் ஸ்வயம் கோர்ஸை நீங்கள் இப்போயே அப்ளை பண்ணி நீங்கள் வந்து பாஸ் பண்ணி ஜூலை 2027க்குள்ளார நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அந்த சர்டிஃபிகேட்டை, கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டை நீங்கள் யூனிவர்சிட்டியில் தவறாமல் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எம்எட் டிகிரி சர்டிஃபிகேட் வந்து ஈஸியாக கிடச்சிரும் அப்படிங்கிறதான் இந்த சர்க்குலரில் சொல்லியிருக்காங்க மெயினாக. அது மாதிரி இதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து உங்களோட காலேஜ் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஆனால் கைட்லைன்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்க சொல்லியும் உங்கள் காலேஜ் பிரின்சிபல்ஸ்க்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ முடிக்காதவங்க கண்டிப்பாக முடிச்சிங்கன்னா ஈஸி. ஒரே ஒரு ஆன்லைன் கோர்ஸ் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு டிகிரி கிடச்சிரும். ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட்டுன்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் நெட் எழுதி பாஸ் பண்ணுறதா இருந்தாலும், காலேஜில் ஒர்க் பண்ணணும், ப்ரொஃபஸராக வேணும், இதுக்கெல்லாம் ஏஜ் லிமிட் இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட்டுங்கிறது ரொம்ப நல்லது, யூஸ்ஃபுல். ஸோ நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. செட்டோ நெட்டோ எழுதலாம். அதே மாதிரி காலேஜில் போய்ட்டு நீங்கள் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணலாம். அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு எது இருக்குது, கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேட்டுன்றது ரொம்ப அவசியம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஸ்வயம் கோர்ஸை ஜூலை 2027க்குள்ளார முடித்து சப்மிட் பண்ணிவிடுங்க. ஓகே.